ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி 7:15 ஆச்சு. நான் பஸ்ஸில் போகணும். அதுதான் நினச்சி ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. என்னதான் இருந்தாலும் மனுஷாளுங்க பேசினா கூட அதை பற்றி கவலையே பட மாட்டோம். இந்த நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஒரு பொருள் நம்மக்கிட்ட இல்லைன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த வண்டி நேற்று காலையில் சீர் பண்ண கொடுத்தேன். நைட்டு லேட் ஆகிடுச்சு. காலையில் தான் போய் வாங்கிட்டு வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு வரணும். நைட்டு நான் வண்டியில் வரல, பஸ்ஸில் தான் வந்தேன். வண்டி இல்லை, இருக்கிற இடத்த பார்த்தாக்கா காலியாக கிடக்குது. எனக்கு வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா வண்டி இல்லையே அப்படின்னு. ஏன்னா 5 வருஷமாகவே நான் வண்டியில் தான் போவேன், வண்டியில் தான் வருவேன் வேலைக்கு. எவ்வளோ காற்று மழையிலையாக இருந்தால், காற்று மழை அடித்தா கூட நான் வண்டியில் தான் வருவேன், வண்டியில் தான் போவேன். மழையில் நனைஞ்சு கூட வந்திருக்கேன் அந்த வண்டியில். அவ்வளோ மழையிலையும் அந்த வண்டி வெளியில் தான் நிற்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக வேதனையாக இருக்குது. எனக்கு ஹஸ்பண்ட் இல்லைனா கூட நான் இருந்துருவேன் வாழ்க்கையில். ஆனால் அந்த வண்டி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு ஒரு அவசரமாக போகணுன்னா வண்டியில் தான் நான் போவேன். ஒரு கடைக்கு போனால் வண்டி தான் தேடி போவேன். இங்கே இருக்கிற மெயின் கடைக்கு நான் வண்டியில் தான் போவேன். மீன் வாங்குறதுக்கும் வண்டி தான், ஒரு பால் பாக்கெட் வாங்கினாலும் வண்டி தான். வண்டி இல்லாமல் இருக்கவே மாட்டேன். அப்போனா எந்த அளவுக்கு அந்த வண்டி யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். ஏன்னா எல்லாமே வண்டி தான். எனக்கு கைக்கு கனமாக இருக்கிற ஒரு விஷயமே, எனக்கு ஹெல்ப் பண்ணுற பெரிய விஷயமே, எனக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறதே மனுஷால கிடையாது, அந்த வண்டி மட்டும்தான். அப்படி தான் அந்த அளவுக்கு அந்த வண்டி கூட ரொம்ப பழகிட்டேன். அதுவும் என்கிட்ட பழகிடுது. இருந்தாலும் அந்த ஒரு நாள் நைட்டு அந்த வண்டி இல்லையே, தெருவில் வாசலில் நிற்கலேன்றது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. சீக்கிரமாக கடைக்கு போயிட்டு என் வண்டியை வாங்கணும். காசுலாம் கொடுத்தாச்சு. வண்டி என்கிட்ட நம்மக்கிட்ட வரதான் விஷயமே. ஏன்னா நேற்று அதுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, செல்ஃபி எடுக்க மாட்டேங்குது, ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது, காலால் மிதித்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒயரெல்லாம் விட்டுருச்சின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒயரெல்லாம் மாற்ற சொல்லியிருக்கேன். அதனால் அவர் பிரித்ததுனால அவருக்கு தெரியல போல இருக்குது, ஒர்க் ஷாப்புக்காருக்கு. மறுபடியும் இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு அந்த வண்டியை கொடுத்து அவங்க சீர் பண்ணி அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு வர மாரி அந்த வண்டி நேற்று நைட்டு ஆகிடுச்சு போல இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், சரி நான் டைம் ஆகிடுச்சு, எனக்கு மணி 8:30 ஆகிடுச்சு, நான் பஸ்ஸில் போயிருக்கிறேன், காலைல வண்டியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடை எங்கே இருக்குன்னா, நம்ம கடை நான் வேலை செய்கிற பக்கத்தில் 3வது கடை தான் அது. இது வண்டி சீர் பண்ணுற கடை. ஒரு ஃபோன் பண்ணாக்கா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா ஒரு ஃபோன் பண்ணாக்கா வண்டி கடையிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் சீர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுதான் முக்கால்வாசி அவர் 5 வருஷமாக எனக்கு பழக்கம். ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா, ஒரு ஹார்ன் அடிக்கலைன்னாக்கா, பாவம் நீங்கள் லேடிஸ் நீங்கள் வண்டியில் போகிறீங்க, கொஞ்சம் பொறுப்பாக செய்வாங்க, ஒரு விஷயம் பொறுப்பாக சீர் பண்ணி கொடுப்பாங்க. அந்தமாரி அண்ணா பழக்கப்பட்டவர் தான், கஸ்டமர் தான். அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவார்.